வெல்கம் டு சிடபிள்யூஜே. இன்னிலிருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரீசனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரீசனிங்ல நம்மளோட டார்கெட் வந்து 25 அவுட் ஆஃப் 25. ஸோ இதுக்காக நம்ம சேனல்ல டெய்லி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீசனிங் 2023 சிஜிஎல்ல கேட்ட ரீசனிங் கொஷின்ஸை வந்து டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒரே பேட்டர்ன் தான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ டெய்லியும் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரீசனிங் டெய்லி 10 கொஷின்ஸ் அப்படின்றது வந்து சால்வ் பண்ணலாம். வீக்கெண்ட் வந்து ஃபுல் மார்க் அப்படின்றத ஒரு லைவாவோ இல்லை என்ன பண்ணலாம் ரெக்கார்டட் வீடியோலயே வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றத ரீசனிங்ல வந்து செக்ஷனல் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லா வந்து இது பண்ணலாம். டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 கொஷின்ஸா வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃப்ரெஷரா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஃப்ரெஷரா இருந்தா எப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா சிஜிஎல் எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியுதா அப்படின்றத பாஸ் பண்ணி போட்டு பாருங்க. இல்ல ஸ்பீட் வந்து 2x வச்சுட்டு அந்த கொஷின்ஸ்க்குலாம் என்னால ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷரா இருங்க, இல்ல வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் ஸ்கொயர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து படிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ரீசனிங் நம்மளோட கிளாஸஸை வந்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் என்ன அப்படின்னா பெட்டரா வந்து ஃபீல் பண்ணு. சரி, ஓகே, வாங்க கொஷின்ஸ்குள்ள போலாம். ஓகேவா? நம்மளோட டார்கெட் என்ன 25 அவுட் ஆஃப் 25. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் அப்படின்றது வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம சேனல்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவே நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இது பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின்ஸ் கூட எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ல கேட்குறாங்களோ அதே பேட்டர்ன்ல கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு வரலாம். சரி, ஓகே, வாங்க கொஸ்டின்குள்ள கூட. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஹார்ஸ் மேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ஸ் அப்படின்றது என்னப்பா? ஹார்ஸ் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க எந்த ஆப்ஷன் இது பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. பட்டர்ஃப்ளை லார்வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை லார்வா அப்படின்றது அந்த அதோட ப்ராசஸ்ல அந்த ஒரு இது. ஸோ அது வந்து வராது. டாக் அதோட கால்ஃப் அப்படின்றது அதோட எங்வன் வராது. கவுக்கு தான் கால்ஃப் வரும். ஆனா இதுல இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட எங்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து மேல் ஃபீமேல் நேம் கொடுத்துருக்காங்க. இங்க எங்வன்ஸ். டக் சிக் இங்க என்ன வந்தா டக்கு அதோட சிக் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எங்வன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. என்னதான் வரும் அப்படின்னா புல் அப்படின்னா பாய், கவ் அப்படின்னா கேர்ள், ஃபீமேல் கவ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன அப்படின்னா அதோட மேல் வருஷம் அண்ட் ஃபீமேல் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்து இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? இந்த டயக்ராம் இந்த 4 இதுல எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஸோ இந்த ஆப்ஷன்ல வந்து இப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதுல வந்து ஆனா எனக்கு என்ன ஆகணும், இந்த மாதிரி ஒரு கட் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி கட் அப்படின்றது எங்க வருது அப்படின்னா இங்க வருதுங்களா? ஓகே, ஓகே, வருதா? அப்போ எனக்கு எந்த ஆப்ஷன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா மேல ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே எந்த ஃபிகர்ல வந்து அந்த டயக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த ஃபிகர்ல இருக்கோ அதுதான் எனக்கு வந்து ஆன்சர். ஸோ லாஸ்ட் இதுல வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் வந்து என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. 68 62 நெக்ஸ்ட் வந்து 10 100 14 194 நெக்ஸ்ட் 12 142 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரும்போது என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்சர் வந்து மார்க் பண்ணாம எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால மார்க் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா மார்க் பண்ணாம உங்களுக்கு வந்து எடுத்துட்டு. சரி, ஓகே. இங்க இதுல எல்லாத்துலயும் ஒரு லாஜிக் இருக்கு பாத்தீங்களா? என்ன அப்படின்னா 12 ஸ்கொயர் எனக்கு வந்து 144, ஆனா 142 தான் இருக்கு. அப்படியே வச்சுக்கலாம். 14 ஸ்கொயர் எனக்கு வந்து 196, ஆனா எனக்கு 194 இருக்கு. 10 ஸ்கொயர் எனக்கு 100, அது கரெக்டா கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் 8 ஸ்கொயர் எனக்கு 64, ஆனா 2 வந்து கம்மியா 62 சொல்லி கொடுத்துருக்கான். இங்க பாருங்களேன், இந்த 4 பேர்ல ஒரு பிளாக்
பிளாக் ஷீப் ஒண்ணு இருக்கு, அந்த பிளாக் ஷீப் யாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க அப்படின்றதுதான் இதோட இது. சரி ஓகே, இந்த ரீசனிங்க ஒரு கேம் மாதிரி விளையாட்டீங்க அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல இருக்க 4 பேர்ல பிளாக் ஷீப் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? இங்க பாருங்க 144 எனக்கு தெரியும், 2 கம்மியா இருக்கு. அப்போ இதோட ஸ்கொயர் வேல்யூல இருந்து 2, இங்கேயும் 2 கம்மியா இருக்கு, இங்கேயும் இதோட ஸ்கொயர் வேல்யூல இருந்து 2 கம்மியா இருக்கு. அப்போ எனக்கு என்னதான் ஆன்சர்? 10 100 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா அதோட ஸ்கொயரை அப்படியே கொடுத்துட்டான். மத்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கான்? -2 கம்மி பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேவா? சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்கப்பா. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர்ல வந்து கரெக்டான ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக்ஷனரி அப்படின்னா என்ன, ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து போகும். அதே மாதிரி இந்த கொஸ்டினை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் CALAMA கிளாமிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது வந்து CAL வந்து சேமா இருக்கு. நெக்ஸ்ட் CAL இதுவும் சேமா இருக்கு. இங்கேயும் CAL சேமா இருக்கு. இங்கேயும் CAL வந்து சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயும் சேமா இருக்கு. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும், நெக்ஸ்ட் லெட்டரும் சேமா இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டரும் என்னவா இருக்கு? சேமா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து பார்க்கணும். அதை வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்த் லெட்டர் A வருது. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் வந்துட்டு ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து B இல்ல, சோ C இருக்கு, CI அப்படின்னு சொல்லி இருக்கு, CI இருக்கு, CU இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்னதான் வரும்? CC சேமா தான் இருக்கு. ஸோ அதுக்கு சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும், I அப்படின்றது. அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் U. அப்போ கால்சியம் வருமா கால்கஸ் வருமா அப்படின்னா கால்சியம் தான் வரும். ஃபர்ஸ்ட் I வரும், அப்புறம் தான் வந்து U வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ABCD D இல்ல E வந்துட்டு E வரும். E ல ஒண்ணே ஒண்ணா இருக்கு, கேலண்டர் ஃபோர்த் லெட்டர். நெக்ஸ்ட் ABCD EFGHIJKLM. நெக்ஸ்ட் M, அப்புறம் தான் என்ன வரும்? O வரும். அப்போ ஆர்டர் என்ன அப்படின்னா 1 2 3 6 4 5 அப்படின்றது என்னோட ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? இது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருக்கா? சரி ஓகே, சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? செகண்ட் லெட்டர் வந்துட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து பார்க்கணும். அந்த லெட்டரும் சேமா இருக்கா? அப்போ தேர்ட் லெட்டரை வந்து பார்க்கணும். அந்த லெட்டரும் சேமா இருந்துச்சுன்னா ஃபோர்த் லெட்டரை பார்க்கணும். ஓகேவா? சோ இதோட இது என்னன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஒரு இத வந்து வேர்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, three different positions of the dice are shown. Find the number of faces opposite to 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஏதாவது ஒரு 2 டைஸ் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு டைஸ் வந்து 2க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்போ 2க்கு வந்து அட்ஜசென்ட்டா இருந்தா கண்டிப்பா என்ன இருக்காது? ஆப்போசிட். மேம் எனக்கு அட்ஜசென்ட்னாலே என்னன்னு தெரியாது. அட்ஜசென்ட்னாலே இதுக்கு ஃபேஸ் பண்ணதா 2க்கு இது. சோ அது வந்து கண்டிப்பா என்ன இருக்காது? பக்கத்துலயே இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்காது. அப்போ ஒரு டைஸ்ல எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்கும். அதுல 6 3 அப்படின்றது இதுக்கு அட்ஜசென்ட்டா இருக்கு. அப்போ ஆப்போசிட்டா வர வாய்ப்பு இல்ல, அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 1 3 என்ன இருக்கு? அட்ஜசென்ட்டா இருக்கு. சோ 1 ஆல்ரெடி 3 அடிச்சுட்டா 1 வந்து ஆப்போசிட்டா இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 4 அப்படின்னு இருக்கு. 1 ஆல்ரெடி அடிச்சுட்டா 4 அட்ஜசென்ட்ல இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல இருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னதான் இருக்கு? 5. 2க்கு ஆப்போசிட் வந்துட்டு 5 அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு 6 வந்துட்டு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா 6 வந்து கொஸ்டின் நீங்க தெரியலன்னா எழுதிக்கிறேன். 6 வந்து 136 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். நெக்ஸ்ட் 8 வந்து எப்படி எழுதலாம்? 8 வந்து எப்படி எழுதலாம்? 12 வந்துட்டு எப்படி எழுதியிருக்கான்? 12ல 568 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 6க்கும் 36க்கும் இருக்க அந்த ரிலேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 6க்கும் 36க்கும் இருக்கிற ரிலேஷன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். 6 வந்து ஸ்கொயர் பண்ணாலும் 36 தான். ஆனா 136 வந்து இருக்காது. ஸோ 136னா 100 ஆல் ஆட் பண்ணா 12 இன்டூ இது கூட 144, அந்த 100 ஆல் ஆட் பண்ணா 244 தான் ஆகும். ஸோ அந்த லாஜிக் வர வாய்ப்பு இல்லை. அப்போ 6 டேபிள்ல ஏதாவது ஒரு நம்பருக்கும் இந்த இதுக்கும் வந்து லிங்க் ஆகுற மாதிரி இருக்கான்னு பாருங்க. என்ன அப்படின்னா 6 இன்டூ 6 2s ஆர் என்னப்பா? 12. 6 2s ஆர் 12. 6 2s ஆர் 12. அந்த 12 வந்து நான் வந்து ஸ்கொயர் 12 ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு வரும்? 12 ஸ்கொயர் வந்து எனக்கு 144 அப்படின்னு சொல்லி வரும்.
அப்போ இதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த 144ஆல 136 நான் மைனஸ் பண்றேன். அப்ப எனக்கு எவ்வளோ 8 அப்படின்றது இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ நம்பரை வந்து என்ன பண்ணியிருக்கேன் இன்டூ 2 அப்படின்றது பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூவை என்ன பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டு -8 பண்ணா எனக்கு இந்த ஆன்சர். ஸோ இதே லாஜிக் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும். சேம் லாஜிக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்புறம் இதுக்கும் அதே லாஜிக் அப்ளை பண்ணி என்ன பண்ணிடணும் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடணும். அப்போ 8க்கு 12 இருக்கா 12க்கும் அப்ளை பண்ணணும். 12 into 2 வந்துட்டு எவ்வளோ 12 2s are வந்து 12 2s are வந்து 24. 24 நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சா 12 into 2 நெக்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். 24 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 576. இங்க என்ன பண்ண லாஸ்டா -8 பண்ணா அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் -8 அப்படின்றது பண்ணணும். ஸோ -8 அப்படின்னா 76 இங்கே 6 போயிடுச்சு. அப்புறம் 2 போச்சு அப்படின்னா 568. ஸோ 568 அப்படின்றது இருக்கா 12க்கு வந்து 568. அதே லாஜிக் தான் என்ன ஆகும் அப்படின்னா 8க்கு அப்ளை ஆகும். 8 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க இன்டூ 2 பண்ணிருக்காங்க. 8 into 2 வந்து 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 16 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 256. அப்புறம் என்ன பண்ணணும் எல்லாத்துலயும் பண்ண மாதிரி -8 பண்ணணும். -8 இங்கே 6 போச்சு. அப்புறம் 2 போச்சு அப்படின்னா 248. ஸோ 248 அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து மிரர் இமேஜ் எழுத மேம் எனக்கு மிரர் இமேஜ்னாலே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். என்ன மிரர் இமேஜ் இருக்கோ அதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மிரர் எந்த சைடு வச்சிருக்காங்கன்னா அந்த சைடு பேப்பரை வந்து திருப்பி பாருங்க. ஈஸியா வந்து திருப்பி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க டார்க்கா அதுக்கு மேல எழுதுங்க. அப்போ மிரர் இமேஜ் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. சரி ஓகே. இந்த இதுக்கான மிரர் இமேஜ் என்ன அப்படின்னா இங்க மிரர் இமேஜ்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிறத அப்படியே வந்துட்டு என்ன ஆகும் இந்த சைடு வந்து காப்பி ஆகும். அப்ப இங்க வந்து பிளாங்கா இருக்கு. அப்ப இங்கேயும் பிளாங்கா தான் காப்பி ஆகும். நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு என்ன இருக்கு கலர் அடிச்சிருக்கு. அதனால இங்க அப்படியே கலர் அடிச்சிருக்கு. இங்க அப்படியே இருக்கும். ஸோ இதோட இது அப்படியே வந்து காப்பி ஆகும். இப்ப பார்க்கும்போது இந்த சைடு தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஓ வரும். அப்புறம் தான் என்ன வரும் டி வரும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கலர் அடிச்சிருக்கு. அப்போ இது ஆப்ஷன்ல வராது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு கலர் அடிக்காம தான் இருக்கு. ஆனா மேல நோக்கி இருக்கு. ஸோ மேல நோக்கி கண்டிப்பா என்ன ஆகாது வராது. சேம் தான் அப்படியே மிரர் இமேஜ் எடுத்து கண்ணாடி இப்படி வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னு உல்டாவா ரிஃப்ளெக்ட் ஆகுதா எந்த வீட்லயாவது கண்ணாடி இல்ல. ஸோ அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம போட்ட மாதிரியே கொஞ்சம் இருக்கு. ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த நடுவுல இருக்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஓ வரும். மிரர் இமேஜ் இப்படி மிரர் பக்கத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓ வரும். அப்புறம் தான் வந்து டி தெரியும். ஆனா இது பாருங்களேன் அப்படியே ரிவர்ஸா இருக்கு. அப்போ பார்த்த உடனே இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் வந்து இங்க எழுதிக்கிறேன். 96 ஸ்டார் 3 ஸ்டார் 7 ஸ்டார் 4 ஸ்டார் 11 equal to 15. நீ இந்த கொஸ்டின்ல என்ன நீ என்ன வேணும் பண்ணிக்கோப்பா. ஆனா எனக்கு வந்து 15 அப்படின்ற ஆன்சர் வந்து வரணும். உள்ள நீ பிளஸ் போட்டுக்கோ மைனஸ் இங்க கொடுத்துருக்காங்கல்ல பிளஸ் மைனஸ் அதை மாத்தி கூட போட்டுக்கோ என்ன வேணா போட்டுக்கோ. ஆனா எனக்கு ஆன்சர் வந்து 15 வரணும். அந்த மாதிரி எந்த சிம்பிளை போட்டா உனக்கு 15 வருது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஒன்னொன்னா அப்ளை பண்ணி பார்க்கலாமா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் சிம்பிளை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ஜூம் பண்ணா சரி நானே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்து இன்டூ இருக்கு பிளஸ் இருக்கு அப்புறம் டிவைட் இருக்கு அப்புறம் வந்து மைனஸ் இருக்கு 15 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே எடுத்தோடனே அப்படியே மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி எல்லாம் வந்து போடக்கூடாது. என்ன ஃபாலோ பண்ணணும் போர்ட் மாஸ் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணணும். போர்ட் மாஸ் அப்படின்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்ற போர்ட் மாஸ் வந்து ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பார்க்கணும். அப்புறம் ஆஃப் பார்க்கணும். அப்புறம் டிவிஷன் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அடிஷன் அப்புறம் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிராக்கெட் இல்ல எனக்கு ஆஃப் இல்ல. ஸோ டிவிஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். 7 டிவைட் 4 பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் ஆன்சர் 1.75 வரும். 7 4 ஆல்ரெடி 1.75 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் 93 into 6 96 into 3 வந்து 288 அப்படின்றது போட்டுட்டேன்னா 1.75 -11. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணணும். இதை வந்து பிளஸ் பண்ண அப்படின்னா
289.75 அப்படின்னு வரும். அது கூட 11 வந்து மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 11 வந்து மைனஸ் பண்ண அப்படின்னும் போது எனக்கு 278.75 தான் வருது. அப்போ ஈக்குவல் 15 இங்கேயும் 15 வரும். இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னா கண்டிப்பா வந்து கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் ஒன் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இந்த இடத்துல என்ன வரும்? லாஸ்ட் ஒனுக்கு இங்க வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிவைட். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மைனஸ், அப்புறம் வந்து பிளஸ், அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நடுவுல வந்து இன்டூ, அப்புறம் வந்து பிளஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை நீங்க இந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் வந்து ஈஸியா டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு டிவிஷன் சிம்பிள் எங்க வருதோ அதை சூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னும் போது இந்த கொஸ்டின்ஸை இன்னும் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. 96 டிவைட் 3. ஃபர்ஸ்ட் வந்து 96 3 ஆல டிவைட் பண்ணணும். 3 1s are 3 3s are 9, 3 2s are 6. 32 minus 7 into 4 plus 11. ஓகேவா? 7 4s are எனக்கு எவ்வளோ? 7 4s are வந்து 7 4s are 28. 7 4s are வந்து minus 28. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு? 32 minus 28 plus 11 இருக்கு. போர்ட் மாஸ் படி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிளஸ் தான் வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் சப்ராக்ஷன். அப்போ 32 plus 11 வந்து 43. 43 minus 28 எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 15. ஸோ 15 ஈக்குவல் டு 15. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ எனக்கு என்னதான் ஆன்சர் அப்படின்னா என்ன சிம்பிள் வந்து நான் போடும்போது எனக்கு இந்த ஆன்சர் வருது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து டிவைடு, அப்புறம் மைனஸ், அப்புறம் வந்துட்டு இன்டூ, அப்புறம் பிளஸ் அப்படின்றது லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களே உட்காந்து போடாதீங்க. அதுல இருக்க சிம்பிளை என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அதுல இருக்க சிம்பிளையும் அப்ளை பண்றது எப்படின்னா அதுக்கு மோஸ்ட்லி 99% இப்படிதான் கேட்பாங்க. என்ன அப்படின்னா டிவைட் ஆகுற மாதிரி வந்து கேட்பாங்க. ஒருவேளை உங்களோட ஷிஃப்ட் அந்த கடவுள் ஹார்டா போடணும்னு நினைச்சிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? அதுலயும் ட்விஸ்ட் வைக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குப்பா, அது பாருங்க. EDAMS, ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துட்டு இதுக்கும் என்ன சேம் ரிலேஷன் ஃபாலோ ஆகுதா? அப்போ இதுக்கும் அதுக்கும் சேம் ரிலேஷன் அப்படின்றது தான் ADAMS அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா DADASMA அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது சின்ன குழந்தை கொடுத்தா கூட எழுதிடுவான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான். அப்புறம் இது மூணுத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்கான்? இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இந்த ரைனி எழுதலாமா? RAINY ரைனி. அவ ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்து AR வரணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது மூணுத்தையும் வந்து இங்க வந்து Y வரணும். இந்த N அப்படியே வராரு இவரு. அப்புறம் இந்த ஐ வந்து என்ன லாஸ்ட்ல வராரு? ARYNI அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 10th கொஸ்டின் வந்துட்டு கொஸ்டின் தெரியுது. 26 62 140 அதே மாதிரி தான். 26 plus 62 பண்ண அப்படின்னும் போது எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 88 வரும். ஸோ எனக்கு இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணாலும் இந்த ஆன்சர் வரல. அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து குழப்பிருப்பா. அதை வந்து குழம்பி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 26 ஃபர்ஸ்ட் நம்பரை 26 into 1 வந்து 26 தான். ஸோ அதுக்கும் பெருசா வந்து வரல. அப்போ 26 into 2 வந்து எவ்வளோ அப்படின்னா எனக்கு 26 வந்து 52 வரும். 52 தான் வருது. 62 வர்ற மாதிரி வந்து நான் பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னா 26 52 plus 62 எனக்கு வந்துட்டு 52 plus 62 எனக்கு எவ்வளோ 100. அதுமே வந்துட்டு அந்த 112 அந்த கிட்ட தான் வருது. 140 வரல. அப்போ 62 in 60 26 into 3 பார்க்கலாம். 26 into 3 வந்து 6 3s are 18. 78 வருது. ஸோ 78 வருது. நெக்ஸ்ட் 78 கூட 62 வந்து பண்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு எவ்வளோ வருது? 70 10 இதுவும் 10. நெக்ஸ்ட் வந்துட்டு 140 வந்து வந்துருச்சு. ஓகேவா?
அப்போ இந்த மாதிரி நம்பர்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் ஏதாவது ஒரு நம்பரால இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா தேர்ட் நம்பர் பெரிய நம்பர் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரை இன்டூ 2 பண்ணி அது செகண்ட் நம்பர் கூட பிளஸ் பண்ணும்போது எனக்கு தேர்ட் நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த 12 39 75 வருதா அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன பண்ணணும், இன்டூ 3 பண்ணணும். 12 3s ஆர் எனக்கு எவ்வளோ, 12 3s ஆர் வந்து எனக்கு 36. ஏன் 3 பண்றேன், இங்கேயும் 3 பண்ணா சேம் லாஜிக் 36. அப்ப 36 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் நம்பரை பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ண அப்படின்னா என்ன வரும், 4 5 1 6 6 7 75 அப்படின்றது வந்துச்சு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க இங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 3 பிளஸ் செகண்ட் நம்பர்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அப்போ தேர்ட் நம்பர் வருது. அதே மாதிரி இந்த லாஜிக் இங்க ஃபாலோ ஆகுதான்னு சொல்லிப்பாங்க. எங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னா 20. ஃபர்ஸ்ட் இது ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். 20 ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்றோம், இன்டூ 3 பண்றோம். இன்டூ 3 பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 60 வருது. அப்போ பிளஸ் செகண்ட் நம்பர் வந்து பண்றேன், 38 பண்றேன். 38 பண்ண அப்படின்னா எனக்கு 98 தான் வரணும், 108 வந்திருக்கு. ஸோ அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இது பண்ணலாம். 20 20 இன்டூ 3 வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா 60. அதே மாதிரி 60 60 பிளஸ் 48 வந்துட்டு எனக்கு வந்து 108 அப்படின்னு சொல்லி கரெக்டா வருது. அப்போ எனக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இங்க இந்த மாதிரி சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து எது கூடயாவது நீங்க மல்டிப்ளை பண்ணா அந்த மூணாவது நம்பரை வர வச்சிடுங்கப்பா. ஏன்னா அதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா அது கரெக்டா போட்டாதான் 1 மார்க். ஸோ இதை நீங்க ஈஸியா போடணும்னா டெய்லி என்ன பண்ணணும், ஸ்கொயரு கியூபு அதெல்லாம் வந்து உட்காந்து படிச்சா மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து போட முடியும். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா இ இ இ நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் இயா, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி, நெக்ஸ்ட் வந்து ஐ இருக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் அப்படின்றது இருக்கா. அப்ப நடுவுல என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இ இருக்கு, இ இருந்துச்சு, அப்புறம் ஜி இருந்துச்சு, ஒரு லெட்டர் விட்டு ஐ இருந்துச்சு. அப்போ ஒரு லெட்டர் விட்டு என்ன வரணும், அந்த இடத்துல கே அப்படின்றது வரணும். அப்போ ஒரு லெட்டர் விட்டு அங்க என்ன வரணும், கே அப்படின்றது வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நான் கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். லாஜிக் பாருங்களேன், இ ஒரு நம்பர் விட்டு ஜி இருக்கு, இ எஃப் விட்டு ஜி இருக்கு, ஜில இருந்து ஹெச் விட்டு ஐ இருக்கு. அப்ப ஜே விட்டு என்ன இருக்கணும், கே இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கே, எல்லாமே கே தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போடணும். நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் இதுல யாருப்பா இருக்கா, ஜே இருக்கு, ஜே ஜே எம் பி, அப்புறம் ஜேஎம்பி. செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு, ஜேஎம்பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே ஓகே. ஜே ஜே செகண்ட் லெட்டர் வந்து ஜேஎம், சாரி ஜேஎம்பிவி என்ன இருக்கு, சாரி கொஸ்டின். ஓகேவா, ஜேஎம்பிவி. ஜே ரெண்டு லெட்டர் விட்டு எம் இருக்கு, ரெண்டு லெட்டர் விட்டு பி இருக்கு, ரெண்டு லெட்டர் விட்டு என்ன வரணும், எஸ் வரணும். எஸ்ல இருந்து அப்புறம் தான் ரெண்டு லெட்டர் விட்டு வி. அப்போ இங்க என்ன வரணும், எஸ் வந்து வரணும். நடு லெட்டர் வந்து இங்க எஸ், கே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெட்டர் கண்டுபிடிச்சா, இது ரெண்டு லெட்டர் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்து ஈஸியா போட்டுடலாம். KSFW அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன லாஜிக், செகண்ட் லெட்டருக்கு என்ன லாஜிக் அப்படின்றத பார்த்தாலே ஈஸியா வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 5 6 அப்படின்றது வந்து வந்திருக்கு. 3 5 6 அப்படின்றது அதே மாதிரி தான். இதுக்கு இந்த 3த்தையும் 6ஐயும் வச்சு 3 5 வச்சு எப்படியாவது 6 வர வச்சிருப்பா. 3 5 வச்சு எப்படியாவது 6 வந்து வர வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 3 5 வச்சு 6 வந்து எப்படியாவது வர வைக்கணும். என்ன பண்ணலாம், 3 பிளஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பண்ணா எனக்கு என்ன வருது, 8. ஆனா 8 கூட 2 மைனஸ் பண்ணாலே எனக்கு 6 வந்து வருது. அதே மாதிரி செகண்டுக்கும் வருதான்னு பாருங்க. 5 பிளஸ் 12 5 12 5 பிளஸ் 12 வந்துட்டு எனக்கு என்ன 17. 17 மைனஸ் 2 வந்துட்டு எனக்கு 15 அப்படியே வருதே. அப்போ இதே லாஜிக் தான் என்ன பண்ணணும், 9 4 இதுக்கு போடணும். 9 4 9 பிளஸ் 4 வந்துட்டு எனக்கு எவ்வளோப்பா 13. 13 மைனஸ் எல்லாத்துலயும் வந்து மைனஸ் 2 பண்ணனா, பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் 2 பண்ண 2 பண்ணா எனக்கு எவ்வளோ வந்துச்சு 11. ஸோ ஆன்சர் சி தான் வந்து 3 தான் வந்து ஆன்சர்.
ஆன்சர் வந்து 11 அப்படின்றது வந்து வந்துருச்சா. சரி இதே மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன நம்பரை வந்து எடுத்து பாருங்க. ஒன்னு வந்துட்டு ஒன்னு கஷ்டமா கொடுத்தா ஒன்னு ஈஸியா கொடுப்பேன். என்னன்னா 2 நம்பரை வந்து பிளஸ் பண்றேன். இந்த நம்பரை வந்து பிளஸ் பண்ணாலே இதுல வந்து ஆன்சர் ஒரு இதுல மல்டிபிளிகேஷன் அப்படின்லாம் இருக்கும். ஆனா இதுல வந்து டக்குன்னு பார்த்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலே ஆன்சர் வந்து போட்டுரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் ஃபாஸ்டா போட முடியும். அதுக்கு ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா டெய்லி ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து படிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இது வந்து பார்க்கலாம். 6, 16, 8 அப்படின்றது 5. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை எடுத்துக்கலாம். 5 கொஞ்சம் டிவைஸ் ஆகுறது வந்து எடுத்துட்டு அதுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு நான் அப்புறம் அதே லாஜிக் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு 9 வரணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 எப்போ வரும்? 15ஆல இது பண்ணோம் அப்படின்னா 15 வந்து 45 அந்த மாதிரி டேபிள் வந்துச்சுன்னா ஈஸியா 9 அப்படின்றது எடுத்துக்கலாமா. அப்போ 15 வந்துட்டு 15 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 15 into 3 வந்துட்டு எனக்கு எவ்வளவு அப்படின்னா 45 வந்து டிவைட் 5 பண்ணாலே எனக்கு 9 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 16 into 3. 16 3s are 6 3s are 18. 1 3 1s are 48. ஸோ இந்த நம்பர் என்ன பண்ணணும்? டிவைட் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 6. ஸோ 48 டிவைட் 6 எனக்கு 6ல எவ்வளோ டைம்ஸ் 48 8 டைம்ஸ் அப்படின்றது வந்துருச்சா. ஸோ இதே மாதிரி தான் இந்த நம்பரும் பண்ணணும். 12 வந்துட்டு என்ன பண்ணணும்? இன்டூ 3 பண்ணணும். 12 3s are வந்து 36 அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை 36 தான் ஃபர்ஸ்ட் நம்பரால டிவிசபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 4 அப்படின்னு இருக்கு. 4 டேபிள்ல 36 வந்து 4 9s are. ஸோ 9 இல்ல 11 இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்? இன்டூ 3 சேம் லாஜிக் தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 3 வந்து 33 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணணும். 33 ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 3ஆல டிவைட் பண்ணனா எனக்கு ஆப்ஷன் வந்து 11 அப்படின்றது வந்து ஆன்சர் வருது. அப்ப எனக்கு என்ன ஆன்சர்? 11 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா. இன்னைக்கு ஒரு 13 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்திருப்போம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டெய்லியும் 10 கொஸ்டின்ஸ் இதே மாதிரி எதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா மேக்ஸுக்கு கொண்டு போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் சொன்னதுனால கொஞ்சம் இதுவா போன மாதிரி இருந்திருக்கும். நாளையில இருந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் அப்படின்றதையும் வந்து கொண்டு வரலாம். ரெகுலரா நம்மளோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா தேங்க்யூ பாய். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.